இன்ஸ்டண்ட்டாக மாங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி மாங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லுமே நான் செய்ய போகிறதில்ல. ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 1 கப் இருக்கும். அது அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்காக 3/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பொடி சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த கேப்பில் ஒரு பாத்திரத்தில் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயிலே நல்லா தாராளமாக தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு, அப்புறமா காரத்துக்காக காஞ்ச மிளகா, ஒரு 2-3 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இது கூடவே பெருங்காய பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 10 நிமிஷம் நம்ம மாங்காய் ஊறி இருக்குல்ல, அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடர், அப்புறமா இந்த தாளிப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை இன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உடனே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.